ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் எப்பொழுது தூங்கினாலுமே நம்ம இரவில் தூங்குவதற்கு முன்பாக இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நாம் நமது தலையணைக்கு அடியில் வைத்து தூங்க வேண்டுமாம். இப்படி நாம் தினசரி தூங்கி வருகின்ற நிலைகளிலெல்லாம் நாம் இந்த ஒரு செயலை செய்துவிட்டு அதற்கு அப்புறமாக நாம் தூங்கி வந்தோம் என்றால் நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே நம்மை விட்டு நீங்கி விடுமாம். அவ்வளவு சக்தியானது இந்த பொருளுக்கு இருக்கின்றதாம். எனவே நீங்களும் தூங்குவதற்கு முன்பாக இந்த ஒரு செயலை செய்துவிட்டு அதற்கு அப்புறமாக நீங்கள் தூங்கி வாருங்கள். உங்களுக்கு தீராமல் இருக்கின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாக உங்களிடமிருந்து நீங்கிவிடுமாம். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கடன் பிரச்சனையே இருந்தாலும் நீங்கள் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது இந்த ஒரு பொருளை உங்களுடைய குலதெய்வத்தையோ அல்லது அம்மனையோ உங்களுக்கு பிடித்த தெய்வத்தையோ நினைத்து மனதார நினைத்து கொள்ளுங்கள். நினைத்து கொண்டு அதற்கு அப்புறமாக நீங்கள் இந்த ஒரு பொருளை உங்களுடைய தலையணைக்கு அடியில் மட்டும் வைத்து தூங்கி வர வேண்டும். முக்கியமாக ஒரு விஷயம், இந்த ஒரு பொருளை யார் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறீர்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த ஒரு பொருளை தொட வேண்டும். மற்ற நபர்கள் யாராவது இந்த ஒரு பொருளை தொட்டு விட்டீர்கள் என்றால் இதனுடைய அந்த சக்தியானது இதனை விட்டு போய்விடும். எனவே நீங்கள் யாராக இருந்தாலுமே இந்த ஒரு பொருளை அவர்கள் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். அவர்கள் மட்டும்தான் இந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், அம்மாவோ பிள்ளைகளோ மகன்களோ யாராக இருந்தாலுமே இந்த ஒரு பொருளை தொடக்கூடாது. யார் இந்த பரிகாரத்தை செய்யப்படுகிறோ அவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும். எனவே நீங்கள் இரவு நேரத்தில் எப்பொழுது தூங்கினாலுமே இதை மட்டும் நீங்கள் செய்துவிட்டு தூங்கி பாருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள் அனைத்துமே உங்களை விட்டு நீங்கிவிடுமாம். முக்கியமாக கடன் பிரச்சனைகளிலும் பண பிரச்சனைகளிலும் நீங்கள் சிக்கி கொண்டு இருப்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்து பார்க்கலாம். இதற்கு நீங்கள் மனது முழுவதும் பக்தி இருந்தாலே போதுமானது. அதாவது நீங்கள் எந்த ஒரு செயலையுமே செய்ய வேண்டாம், பக்தியை மட்டும் மனது முழுவதும் நினைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் சிலர் கேட்கலாம், நாம் அப்போ வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்து இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நாம் செய்தோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுமா என்பது போல் சிலருக்கு கேள்விகள் இருக்கத்தான் செய்யும். நாம் நமது வேலையை எப்பொழுதுமே தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இருந்தாலும் நாம் நமது குலதெய்வத்தை நினைத்து கொண்டு இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது இந்த ஒரு செயலை செய்துவிட்டு நாம் தூங்கினோம் என்றால் நம்மளுடைய கவலைகள் அனைத்துமே நம்மை விட்டு நீங்கி விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றது. அது என்ன பொருள், அந்த பொருளை நாம் எப்படி முதலிலிருந்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு வீடியோவை பார்த்து நீங்கள் மட்டும் செய்யாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். அதாவது இந்த ஒரு பொருளானது அனைத்து தெய்வத்திற்குமே பிடித்த பொருளாக கருதப்படுகின்றது. எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் இந்த ஒரு பொருளை பயன்படுத்துவார்கள். அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றது. நீங்கள் புது மனை கட்டியிருக்கிறீர்கள் அல்லது புது நிலமோ புது மனையோ வாங்க போகிறீர்கள், ஒரு புது தொழிலை தொடங்க போகிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த ஒரு பொருளை அந்த உங்களுடைய வீட்டு நிலைவாசலிலோ அல்லது உங்களுடைய தொழில் செய்கின்ற இடத்திலேயோ நீங்கள் வைத்து விடுங்கள். புது நிலம் வாங்கினால் அந்த நிலத்தில் தோண்டி இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் மறைத்து வைத்து விடுங்கள். கண்டிப்பாக இந்த பொருளினால் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகளானது நடக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றது. அதாவது இது என்ன பொருள் என்று பார்த்தோம் என்றால் எலுமிச்சை பழம். இந்த எலுமிச்சை பழத்தை வைத்துதான் நாம் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறோம். இந்த வெறும் எலுமிச்சை பழத்தை மட்டும் நாம் நமது தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கினால் அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது. இந்த எலுமிச்சம் பழத்தை எடுத்து நாம் ஒரு எலுமிச்சம் பழத்தை 3 நாட்கள் அல்லது 5 நாட்கள் வரை பயன்படுத்தி வரலாம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது. இருந்தாலும் இந்த 5 நாட்களும் இந்த ஒரு எலுமிச்சை பழத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஒரே ஒரு நபர் மட்டும்தான் இந்த எலுமிச்சம் பழத்தை காலையிலும் தொடரும். இரவில் நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக வைக்கும் பொழுதும் நீங்கள் தொட வேண்டும். நீங்கள் இரவில் படுத்துவிட்டு தலையணைக்கு அடியில் இந்த ஒரு எலுமிச்சை பழத்தை வைத்துவிட்டு காலையில் எழுந்தவுடனே நீங்கள் இந்த எலுமிச்சம் பழத்தை எடுத்து பூஜை அறையிலேயோ அல்லது உங்களுடைய வீட்டில் வேறு ஏதாவது இடத்தில்
யாருமே எடுக்காத இடத்தில் இந்த எலுமிச்சம்பழத்தை வைத்து விட வேண்டும். அதற்கப்புறமாக காலை நேரத்தில் இந்த ஒரு செயலை செய்துவிட்டு மாலையில் நீங்கள் அதாவது இரவு நேரத்தில் நீங்கள் தூங்கும் பொழுது இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து பூஜை அறையில் வைத்து பூஜை செய்துவிட்டு மீண்டும் உங்களுடைய தலையணைக்கு அடியில் வைத்து நீங்கள் தூங்கி வர வேண்டும். இதனை போன்று நீங்கள் தினசரி எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தி வாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உங்களை விட்டு சிறிது சிறிதாக உங்களை விட்டு போய்க்கொண்டே இருக்கும். அதுவும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதற்கப்புறமாக நீங்களே இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நண்பர்களுக்கும் நீங்களே அறிவுறுத்துவீர்கள். அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு பரிகாரத்துக்கு இருக்கின்றது. காஞ்சி மகானை தேடி ஒரு பக்தர் அவருடைய மனத்திற்கு வந்திருக்கிறார். அப்பொழுது காஞ்சி மகான் மகா பெரியவா அவர்கள் அந்த பக்தரிடம் அடிக்கடி கூறுவது, உனக்கு இருக்கின்ற எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வேண்டுமானாலும் இருக்கட்டும், நோய் நொடிகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சொத்து சுகமானது சேரவில்லை, குடும்பத்தில் பிரச்சனைகள், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய், என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே நீ இந்த எலுமிச்சம்பழத்தை இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீ செய்துவிட்டு அதற்கப்புறமாக நீ இரவில் தூங்கும் பொழுது உன்னுடைய தலையணைக்கு அடியில் மட்டும் நீ வைத்து தூங்கி வா. கட்டாயம் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிவிடும் என்பது போல மகா பெரியவா அடிக்கடி கூறுவாராம். எனவே நீங்களும் இதை செய்து பாருங்கள். ஒரே ஒரு சுத்தமாக இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டில் வைத்து முதலில் பூஜை செய்யுங்கள். செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில், ஏதாவது ஒரு கோவிலுக்கு, விநாயகர் கோவிலாக இருந்தாலும் பரவாயில்லை, அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நீங்கள் இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை அங்கு இருக்கின்ற சாமி இருக்கல்லவா, சாமியின் பாதம், அந்த பாதத்திற்கு அடியில் நாம் இந்த எலுமிச்சம்பழத்தை வைத்து அதற்கப்புறமாக நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் கூறிவிட்டு அதற்கப்புறமாக இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து அங்கு உள்ள சந்தனம், குங்குமம் அனைத்துமே அந்த எலுமிச்சம்பழத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வைத்துவிட்டு அதற்கப்புறமாக நாம் நமது வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை வைத்து மீண்டும் நாம் பூஜைகள் எல்லாம் செய்துவிட்டு இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரே ஒரு விளக்கை இந்த எலுமிச்சம்பழத்திற்கு முன்பு வைத்து ஏற்றிவிட்டு அதற்கு அப்புறமாக நீங்கள் அந்த விளக்கு அணைந்த பிறகு உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து கொண்டு அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் எடுங்கள். எடுத்து உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையுமே நீங்கள் குலதெய்வத்திடம் கூறுங்கள். கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய தலையணைக்கு அடியில் வைத்து நீங்கள் தூங்கி வர வேண்டும். இந்த ஒரு செயலை 3 நாட்களோ அல்லது 5 நாட்களோ மட்டும் நீங்கள் செய்யுங்கள். கட்டாயம் உங்களுக்கு இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். இந்த ஒரு செயலை நீங்கள் செய்யுங்கள். 3 நாட்கள் 5 நாட்களுக்கு அப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், அருகில் இருக்கக்கூடிய ஏரி குளங்களோ அல்லது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியிலோ சென்று அந்த எலுமிச்சம்பழத்தை நாம் நமது தலையை 3 முறைகள் சுத்தி நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்பது போல கூறிவிட்டு நாம் நமது தலையை சுற்றி எரிந்துவிட்டு வர வேண்டுமாம். திரும்பி பார்க்காமல் நாம் அப்படியே வீட்டுக்கு வர வேண்டுமாம். வீட்டுக்கு வரும் பொழுதும் நாம் யாரிடமும் பேசக்கூடாதாம். இப்படி இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு நிச்சயம் தீர்வானது கிடைக்கும். அவ்வளவு சக்தி மிக்க ஒரு பரிகார முறைதான் இது. இந்த ஒரு பரிகாரமானது பார்ப்பதற்கு எளிதாக தெரியலாம். இருந்தாலும் இதனை செய்து வாழ்க்கையில் எத்தனையோ நபர்கள் இதனை செய்து வாழ்க்கையில் மிக பெரிய பலனை அடைந்திருக்கிறார்கள். எனவே தவறாமல் நீங்களும் செய்யுங்கள். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.